இது நம்ம பரம்பரை காலத்து கோயிலுமா இது நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் வச்ச கோயில் இது. அது இப்போ தான் திருப்பதி சந்தர்ப்பம் கூடி இருக்குது. கும்பிடுங்கக்கா, இது நல்ல சக்தி வாய்ந்த கோயில் ஒன்று. நாங்களும் அதான் கஷ்டப்பட்டு இருக்கோம். எல்லாத்தையும் பாதுகாக்கணும். விநாயகரப்பா, கந்தனுக்கு முன் பிறந்த கணவதியே முன்னடவா, வேலனுக்கு முன் பிறந்த விநாயகரே முன்னடவா. அப்பா அம்மா தாயே மாரி அம்மா, ஆல மரத்தடி சாமி அம்மா, உன்னை தானே வேண்டி வந்தோ, ஊர நீயும் காக்க வேணும் தாயே, ஊர நீயும் காக்க வேணும். அம்மா தாயே, எல்லாத்தையும் பாதுகாக்கணும். சரி அம்மா. இதெல்லாம் எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து இருக்குங்கக்கா இந்த கோயில். ஆமாம் தம்பி, இதெல்லாம் இன்னைக்கு நேற்று கோயிலாப்பா, இதெல்லாம் பூர்வீக காலத்து கோயில். ஆடு வெட்டி கோழி வெட்டி எல்லா ஜனமும் ஒன்றா சேர்ந்து நீங்கள் சோறாக்கி சாப்பிட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருந்த இடம் இது. என்ன தம்பி? காட்டை மூட்டை எல்லாம் அந்த காலத்தில் இந்தியாவிலேருந்து இங்கே வந்து அவங்க குறைகளை சொல்கிறதுக்கு யாரும் இல்லாமல் அவங்க பட்ட கஷ்டங்கள் படாத பாடுபட்டு அந்த நேரத்தில் இந்த பெரிய பெரிய மரங்களுக்கு கீழே ஆலமரத்துக்கு கீழே இந்த மாதிரி பதுவை வச்சு அவங்க கும்பிட்ட சாமியை தான் நம்ம இப்போ வழிபட்டுட்டு வரோம். இதெல்லாம் மாமா வந்துட்டாரு. தீனா, கோயில் வேலையெல்லாம் எப்படி போகுது? கோயிலை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க போல. நானும் கேட்டேக்கா, நல்ல விஷயம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. வயசு இருக்கிற காலத்தில் அந்த பொங்கலில் சந்திராணின்னு ஒரு அண்ணன் இருந்தார். அந்த அண்ணனும் நானும் இங்கே வந்து சிட்டி சோறு வச்சு மூலையை வந்து கட்டி 11 மணி வரைக்கும் கட்டிட்டு சாப்பிட போயிட்டு வருவோம். வந்தப்போ இடியும் கிடக்கும். இடிச்சு என்ன செய்வோம், அதுக்கு பிறகு 5 வரைக்கும் அந்த கோயிலை இடிச்சியும் முன்ன வச்சு கட்டுவோம். கட்டி அந்த கோயிலை கட்டிட்டு அங்கே வீட்டுக்கு போயிடுறோமே, அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தா இடி தான் கிடப்போம். அப்படியே செஞ்சு பார்த்துட்டு நாங்களும் டைமுக்கு அது காலகாலமாக அப்படியே சும்மாவே இந்த கோயிலை சாமி கும்பிட்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னே இங்கே உள்ள நம்ம எல்லாம் சேர்ந்து கட்டணும்னு முடிவெடுத்து இந்த கோயிலை கட்டி இன்னைக்கு ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கோம். இப்போதான் ஒரு விதி ஏற்பட்டிருக்குது. இந்தியாவிலேருந்து இங்கே வந்து
இந்த மண்ணுக்காக உழைச்சி மாண்டவங்க ஆயிரம் பேர். அவங்க வாழ்ந்ததுக்கான எந்த சரித்திரமோ எந்த ஆதாரமோ நம்மகிட்ட இல்லை. எங்க தாத்தன் முப்பாட்டெல்லாம் வந்து இப்படி பதிவு வச்சு கோயில்களை உருவாக்கி வழிபாட்டாங்க இல்லையா, இதுதான் நமக்கு கிடைக்கிற ஆதாரம். இதெல்லாம் நம்ம அழிச்சிடவே கூடாது, இதை பாதுகாக்கணும். இதுதான் நமக்குரிய பொக்கிஷம். எங்களோட எதிர்கால பரம்பரைக்கு நாங்கள் எதை கையில கொடுப்போம்? இந்த மாதிரி இடங்கள் தான் எங்கள்கிட்ட இருக்கு. அதை அழிக்காம பாதுகாக்கிறது இன்னைக்கு எங்க வீட்டு கடமை. இதை கட்டாயம் செஞ்சிடணும். இதெல்லாம் ஒரு பதிவா எங்கள்கிட்ட இருக்கணும்.